நல்லா சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா யார் காதுலயுமே விழல. அதனால அந்த ராத்திரி அந்த லேப்ல அவ தனியா இருக்க வேண்டியதாயி போச்சு. அதனால அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அப்போ அடுத்த நாள் போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு வருது. அப்பதான் அவங்க கிளாஸ்மேட்ஸ்க்கு வந்து தெரிய வருது, யோன்ஜி இறந்து போயிட்டா அப்படின்னு. ஆனா அவ எப்படி இறந்து போனா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ அந்த கிளாஸ்மேட்ஸ் கேங் எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அந்த கேங்கோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸை இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் போலீஸை வந்து இன்வால்வ் பண்ணா அவங்க ஸ்கூலோட ரெப்புடேஷன் போயிடும்னு யோசிக்கிறாங்க. ஆனா யோன்ஜியோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க பொண்ணு இறந்தா கூட எதுவுமே பண்ண முடியலன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு கடைசியில் அவளோட ஆவி இங்கே இருக்கு, கண்டிப்பா உங்களை பழி வாங்கும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போறாங்க. அந்த நாளைக்கு பிறகு ஸ்கூல்ல யாருமே சந்தோஷமா இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராத்திரியும் ரெஸ்ட் ரூம் போனாலே ஏதோ ஒரு ஆவியோ ஏதோ ஒரு அமானுஷ்யமோ அவங்கள பின்தொடர மாதிரியே எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஸ்கூல் ரெஸ்ட் ரூம்ல ஒரு விசித்திரமா ஒரு விஷயம் நடக்குது. அங்க இருந்த கண்ணாடி ஃபுல்லா பனியால மூடப்பட்டிருந்தது. அதுல யாரோ ஹெல்ப் மீ அப்படின்னு எழுதியிருக்காங்க. யாரும் இல்லாத இடத்துல யாரோ அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சில நேரம் கண்ணாடியை பார்க்கும்போது யோன்ஜி முகம் அதுல தெரியுது. இதை பார்த்த எல்லாருக்கும் பயங்கர பயமா இருந்துச்சு. முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க.